Redmi K30 phone பத்தி ஏற்கனவே நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். அன்பாக்சிங், ரிவ்யூ, கேமரா கம்பேரிசன், ஸ்பீட் டெஸ்ட். ஆனால் GCam வீடியோ மட்டும் நம்ம பண்ணல. ஸோ இன்னைக்கு பண்ணுவோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். கைஸ், இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, IMX686 சோனி சென்சர் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுற இந்த சென்சர் வந்து ரொம்ப ஒரு புது சென்சர். ஸோ இதில் வந்து சில விஷயம் வந்து இந்த GCamல இன்னும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகலை. போர்ட்ரேட் சில நேரத்தில் கரெக்டாக வரதில்லை, HDR+ம் ஒழுங்காக வரதில்லை. அது போக சில GCam வெர்ஷன்ஸில் வந்து 2 கேமராஸையும் யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, கேமராஸ்குள்ளே மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பட் அந்த GCamஸ்லாம் வந்து வேறு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த GCam வெர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இதை சூஸ் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எனிவே, இப்போ நம்ம பிக்சர்ஸை பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த பிக்சர்ஸை பார்த்தோன்னா 2 விஷயம் ரொம்ப கிளியராக இருக்குது. முதல்ல ஸ்டாக் கேமராவும் சரி, GCamமும் சரி, நல்ல ஷார்ப்பான பிக்சர்ஸ் எடுக்குது. டீட்டெயில் லெவல்ஸ் ரொம்ப சிமிலராக இருக்குது. ரெண்டாவது, ஸ்டாக் கேமரா இந்த சீனை வந்து லைட்டாக ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுது. இங்கே ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஸோ இங்கே எடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா MIUI கேமரா ஆப் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தா இப்போ அந்த ரூஃபில் உள்ள அந்த ரெட்டை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வாஷ்ட் அவுட்டாக இருக்குது அந்த ஸ்டாக் கேமராவில் எடுத்த ஃபோட்டோவில். ஆனால் நம்ம GCamல எடுத்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிரைட்டான பிக்சர்ஸ் பிடிச்சிருக்கு, ஆனால் சில இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் சேச்சுரேட்டடாக இருக்குது, சில இடம் கொஞ்சம் வாஷ்டடாக இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் கேமரா பிடிக்கும். இந்த உதாரணத்தில் இந்த க்ரீன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா அந்த டிஃபால்ட் கேமரா ஆப் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ அடுத்த செல்ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பியும் அதே மாதிரி தான் இருக்குது. டீட்டெயில்ஸ் வந்து GCamல கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் எடுத்தோன்னா பார்த்தா ஸ்டாக் கேமராவில் எடுத்த பிக்சர்ஸ் வந்து பார்க்க பெட்டராக இருக்குன்னா அந்த சப்ஜெக்டோட ஃபேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக வருது. ஓவரால் செல்ஃபீஸ்னு வரையில் நான் ஸ்டாக் கேமராவை சூஸ் பண்ணுறேன். ஆனால் GCam வந்து ஜென்ரலாக குட் லைட்லேயோ செல்ஃபீஸ்க்கோ வந்து பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டோம். எதில் வந்து GCam ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் தான். ஏன்னா NightSight தான் GCamோட பெஸ்ட்டான ஃபீச்சர். ஸோ NightSight இதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போவுமே மாதிரி NightSight இங்கேயும் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஜூம் இன் பண்ணி பார்க்கல இந்த குடிசையை பார்த்தோன்னா அந்த GCamல எடுத்த பிக்சர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. டீட்டெயிலும் இதில் அதிகமாக இருக்குது. நாய்ஸ் லெவல்ஸ் கம்மியாக இருக்குது டிஃபால்ட் கேமராவில் எடுத்த ஷாட்டோட. நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, டிஃபால்ட் கேமராலையும் நைட் மோட் யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த உதாரணத்தில் பார்க்கல GCam வந்து அந்த இலையில் உள்ள பச்சையை நல்லா வெளில எடுத்துகிட்டு வந்திருக்கு. டிஃபால்ட் கேமரா ஆப்பில் எல்லாமே கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் ஸ்மஜ்ட் அவுட்டாக இருக்குது. இங்கே டிஃப்ரென்சஸ் வந்து கொஞ்சம் லைட் சோர்ஸ், ஆர்டிஃபிஷியல் லைட் சோர்ஸ் பிக்சரில் இருந்தால் கூட டிஃப்ரென்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இந்த ஷாட்டில் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரீட் லேம்ப் இருக்குது ஃப்ரேம் கார்னரில். ஸோ அப்படி இருக்கையில் வித்தியாசம் ரொம்ப பெருசாக இல்லை. எஸ், GCamல உள்ள ஷாட் இன்னும் பிரைட்டாக இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது. பட் MIUIயோட நைட் மோட் இன்னமும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ டிஃப்ரென்ஸ் இங்கே நம்ம ஜூம் இன் பண்ணி பார்த்தால வழியாக பெருசாக தெரியல. ஸோ இப்போ லோ லைட் பற்றி பேசையில் ஸ்டாக் கேமரா ஆப்பில் செல்ஃபி கேமராவுக்கு லோ லைட் மோட் எதுவும் இல்லை. ஆனால் GCamல NightSight செல்ஃபி கேமராக்கும் அப்ளிகபிளாக இருக்குது. ஸோ அப்படி எடுக்கையில் இப்போ லோ லைட் பிக்சர்ஸ் ஸ்டாக் கேமராவில் எதுவும் செல்ஃபீஸ்க்கு நல்லா எதுவும் வரல. பட் NightSight வச்சு எடுக்கையில் அட்லீஸ்ட் சப்ஜெக்டையாவது பார்க்க முடியுது. எஸ், நாய்ஸ் நிறைய இருக்குது, டீட்டெயில்ஸ் வந்து ஸ்மஷாகி தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. செல்ஃபீஸ் ஒரு மாதிரி வாட்டர் கலர் எஃபெக்ட் இருக்குது அதில். பட் சப்ஜெக்டோட மூஞ்சி விசிபிளாகாது இருக்குது. ஸோ செல்ஃபீஸ் லோ லைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக GCam பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஓவரால் ரெட்மி வந்து இங்கே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டே டைம் ப்ராசஸிங்லேயும் சரி, லோ லைட்லேயும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பிக்சர்ஸ் ஷார்ப்பாக இருக்குது, கலர்ஸ் நல்லா இருக்குது, பிரைட்டாக இருக்குது இமேஜஸ். ஆனால் இதுதான் முதல் ஃபோன் அந்த சோனியோட IMX686 சென்சரோட வந்திருக்கிறது. ஸோ இன்னும் ஒரு சில மாதத்தில் இன்னும் அதிகமான ஃபோன்ஸ் இந்த சென்சரோட வர ப்ளஸ் ரெட்மியும் இன்னும் நிறைய பேச்சஸ் கொடுக்க ஆரம்பிக்கையில், அப்டேட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கையில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக ஆகும். டே லைட்லேயும் சரி, லோ லைட்லேயும் சரி. ப்ளஸ் GCam போர்ட்ஸும் இன்னும் அதிகமான போர்ட்ஸ் வர இதுவும் இன்னும் அப்டேட் பண்ண இந்த பெர்ஃபார்மன்ஸும் பெட்டராக ஆகணும். மேபி நம்மளுக்கு அந்த வைட் ஆங்கிள் கேமரா யூஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த அப்டேட்ஸ்லாம் வரையில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ட்விட்டர் மூலமாக சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்கள் @C4E Tech தமிழ். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு Redmi K30 வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இந்த GCam டெஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு. இந்த மாதிரி GCam மற்ற ஃபோன்ஸ்லையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? இந்த GCam வீடியோஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா?
உங்கள் கருத்து என்ன கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி GCam வீடியோஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா அடுத்து எந்த ஃபோனில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதை கேட்குறீங்களோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவுக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.